சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலையின் துணைவேந்தராக பேராசிரியர் வேல் நம்பி பதவியேற்பு. பிரியாவிடை பெற்றார் ஸ்ரீ சத்குணராஜா. ஈரான் தொடர்பில் கருத்து தெரிவிக்க மறுத்த நலிந்த நடுநிலையான கொள்கையை பின்பற்றுவதாகவும் தெரிவிப்பு. அனுரவுக்கு எதிராக மே 22 பேரணி, மொட்டு கட்சி அறிவிப்பு. இலங்கையில் இணைய வழியாக பண மோசடி, வெளிநாட்டு கும்பல் சுற்றி வளைப்பு. யாழ் வடமராட்சியில் தொடரும் யானைகள் அட்டகாசம், திட்டமிட்ட செயல் என பிரதேச மக்கள் சந்தேகம். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும், டிரம்பிடம் எடுத்துரைத்துள்ள மோடி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 10வது துணைவேந்தராக சிரேஷ்ட பேராசிரியர் வேல் நம்பி பதவியேற்றுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுள் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரன் ஆலயத்தில் விசேட அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து முற்பகல் 9:30 மணிக்கு துணைவேந்தர் அலுவலகத்தில் துணைவேந்தராக சிரேஷ்ட பேராசிரியர் வேல் நம்பி உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கணிதவியல் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா கடந்த 2020 ஆண்டிலிருந்து வகித்து வந்த துணைவேந்தர் பதவியில் இருந்து இன்றுடன் விடை பெற்று சென்றுள்ளார். 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 முதல் 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 வரை தனது முதலாவது பதவி காலத்தையும், 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 2026 மார்ச் 24 வரை இரண்டாவது பதவி காலத்திலும் துணைவேந்தராக பதவி வகித்த பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா இன்றைய தினம் தனது 65வது அகவையை நிறைவு செய்து 66வது அகவைக்குள் காலடி பதிக்கின்றார். பல்கலைக்கழக சட்ட ஏற்பாடுகளின்படி அவர் பணியாற்றும் விஞ்ஞான பீடத்தின் நடப்பு கல்வியாண்டு நிறைவு பெறும் எதிர்வரும் செப்டம்பர் 30 வரை அவர் தனது கல்வி பணியை தொடர்ந்தும் கணிதவியல் பேராசிரியராக சேவையாற்ற உள்ளார். இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் பற்றி கருத்து தெரிவிப்பது தற்போதைய நிலையில் பொருத்தமானதாக இருக்காது என்று ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் என்ற அடிப்படையில் நடுநிலையான வெளிவிவகார கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். පිහිටි පරිශ්‍රවල භාරකාරීත්වය ராஜ்ய பரிபாலன தொடர்பில் ஈரானிய தூதுவர் வெளியிட்ட கருத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளின் தற்போதைய மோதல் நிலைமைக்கு மத்தியில் இலங்கை நடுநிலையான வெளிவிவகார கொள்கையை முன்னிறுத்தி செயற்படுகிறது. அரசாங்கம் என்ற அடிப்படையில் நடுநிலையான வெளிவிவகார கொள்கையை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை நிபந்தனையற்ற வகையில் முன்னெடுப்போம். இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு தயாராக இல்லை. அவ்வாறு குறிப்பிடுவது தற்போதைய நிலையில் பொருத்தமானதாக இருக்காது என்று நினைக்கிறேன். அவசியமாயின் வெளிவிவகார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஈரானிய கப்பல்களுக்கு இலங்கை ராஜதந்திர மட்டத்தில் உத்தியோகபூர்வமான அழைப்பு விடுக்கவில்லை. பிரிதொரு நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வின் போது ராஜதந்திர மட்டத்தில் உத்தியோகபூர்வமான அழைப்பு விடுக்க முடியாது. விசாகப்பட்டின நிகழ்வில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி ஈரானிய கப்பலின் தளபதிக்கு சிநேகிதபூர்வமான அழைப்பை விடுத்துள்ளார். அதனை உத்தியோகபூர்வமான அழைப்பு என்று கருத முடியாது. அனுர அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்வரும் மே மாதம் 22 கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப அபேவர்த்தன தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வெசாக் தினமாக அமைவதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த முறை மே தின ஊர்வலங்களை நடத்தப் போவதில்லை என அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தினருக்கு ஆசீர்வாதம் வேண்டி நாடு தழுவிய ரீதியில் விசேட ஆசீர்வாத பூஜைகளை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் விரோத போக்கு மற்றும் முறையற்ற நிர்வாகத்தினால் மக்கள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் 22ஆம் தேதி கொழும்பில் மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்கள் இன்று தமது தீர்மானத்திற்கு பெரிதும் வருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் எனவும் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். இணையம் வழியாக பண மோசடியில் ஈடுபட்ட சீன மற்றும் வியட்நாம் நாட்டினர் அடங்கிய குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. புத்தள காவல்துறை பிரிவின் கொடகந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றைய தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட காவல்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களான வெளிநாட்டினரிடம் இருந்து கணனி, மடிக்கணனி மற்றும் 84 கைத்தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பூசா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காலி காவல்துறை அதிகாரிகள் குழுவை கொண்டு இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கோவில் பகுதியில் யானைகள் திட்டமிட்டு கொண்டுவரப்பட்டு விடப்பட்டதாக அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் கவலை தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கின் பெரும் பகுதி, அதாவது கட்டைக்காட்டில் இருந்து சுண்டிக்குளம் வரையான பெரும் நிலப்பரப்பு தேசிய பூங்கா என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை உறுதி செய்யும் விதமாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் வேண்டுமென்றே இந்த யானைகளை வடமராட்சி கிழக்கு காட்டு பகுதிக்கு கொண்டு வந்து விட்டதாக சந்தேகம் வெளியிட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி இந்த கரவலவாடியில் 6 யானைகள் மொத்தம் 36 தென்னை மரங்களை அடித்து நாசமாக்கி சென்று விட்டது. நான் இந்த 52 வயசு காலத்தில் இருந்து கட்டக்காட்டிலே இருக்கிறோம். எங்களோட காட்டுப்பகுதிக்குள்ளே யானைகளோ வேறு விதமான புலிகள், சிங்கங்கள் எங்களோட காட்டில் வாழ்ந்த வரலாறு இல்லை. திடீரென இந்த யானை கொண்டு யானை அடிச்சிருக்கண்டா சரி, வேறு பெருங்காடுகள்லேருந்து வாரண்டாலும் உங்களை சுற்றி தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளால் அந்த தண்ணியை கடந்து வாரனாலும் சுமார் 32 கிலோமீட்டருக்குள்ளே தனியாக கடந்து யானை வாரன்றது அதில் எந்த சந்தர்ப்பமும் இல்லை. எங்களோட யானை எங்களோட தோட்டத்தை அந்த நாசமாக்கின நேரம் அருகில் இந்த தோட்டத்தில் இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே ஆமிகளுடைய முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. 1 கிலோமீட்டருக்குள்ளே வனஜீவராசிகள் திணைக்களம் இருக்குது. இவர்களுக்கு நாங்கள் அடித்து ஃபோனில் எடுத்து நான் இப்படி யானை வந்திருக்குன்னு சொல்ல அவைகளுங்களுக்கு யானை வர இல்லைன்றது அடித்து போட்டு போய் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் செய்த விவரங்களை பார்த்து யானைகளை நாங்கள் இருட்டுக்க வெடியல் வச்சு லைட்டுகள் எல்லாம் போட்டு யானைகளை கிளச்சி போட்டு நாங்கள் கோல் எடுக்க வர இல்லைன்ற அப்புறம் திருப்பி 3ஆம் தினம் நாங்கள் கூப்பிட எங்களோட ஒருவர் வந்தார், ஒரு மனைவிக்காரர். இங்கே என்ன நடக்கிறன்றது தெரியல, எங்களை வாழ்வாதாரங்களை குலைக்கிறதுக்காக வேண்டி சில வேளையில் இந்த யானைகளை ஒரு வாகனங்கள் ஏற்றி கொண்டு விட்டுருக்கலாம்னு தான் நாங்கள் சந்தேகிக்கக்கூடிய 100க்கு 100 அவர்களுடைய கதை, அவர்களோட நான் பேசிக்கொண்ட விதத்தில் என்னை பொறுத்தவரை நான் கூறுவது சரியோ புளியோ என்பது ஊடகவியலாளர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ தெரியாது. என்னை பொறுத்தவரை என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் இந்த யானைகள் கொண்டு விடப்பட்டு இருப்பதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தால் அவர்களோட பேச்சு மொழியிலே இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அவர்கள் நான் ஒரு வனஜீவராசிகள் ஊழியரோடு நான் கதை கேட்க அவர் சொன்னார், நாங்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்தில் தானே யானைகள் இருக்கும், நாங்கள் தானே வனஜீவராசிகள் திணைக்களத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், தொண்டு தொட்டு எங்களோட அப்பாண்டி அப்பா அவற்றி அப்பான்ட்டு ஒரு 5-6 தலைமுறைக்கு நாங்கள் அறிந்த அளவுக்கு இங்கே தான் இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே இந்த வனஜீவராசிகள் திணைக்களம் உண்டா எங்களை இங்கே இருக்க விடாமல் விட்டுருந்தால் நாங்கள் வேறு இடங்களுக்கு போய் தானே இருப்போம்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி ரபீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலகட்டத்தில் மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட காசோலை ஒன்றை தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் வைப்பு செய்தார் என்று சாமரசம்பத் தசநாயக்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணைகளுக்காக வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். இந்தியாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிடும் அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளன. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த 22ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை எதிர்வரும் 27ஆம் தேதி அறிமுகம் செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முதற்கட்டமாக 110 வேட்பாளர்களை மாமல்லபுரத்தில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இதன்போது மத்திய கிழக்கு நிலைமை குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை திறந்திருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியதாகவும் அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து இரு தலைவர்களுக்கிடையேயான முதல் தொலைபேசி உரையாடல் இதுவாகும். மத்திய கிழக்கு போரை நிறுத்தும் வகையில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த வார இறுதியில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அமெரிக்க வான்படையினர் பாராசூட் தரையிறக்க பிரிவிலிருந்து 1000 துருப்புக்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படவுள்ளதான புதிய செய்தி வந்துள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை வழங்கியுள்ளதான புதிய தகவல்கள் வந்துள்ளதால் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் இந்த வார இறுதியில் அமெரிக்க ஈரானிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை நடத்த முன்வந்துள்ள பாகிஸ்தானைச் சேர்ந்த அனுசரணையாளர்களால் அமெரிக்காவின் இந்த திட்டம் ஈரானிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் ஈரானிய இராணுவ தரப்பு இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை என தொடர்ந்தும் சொல்லி வருகிறது. ஈரானுடன் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் தனது வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் ஆகியோருடன் தனது சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் தனது மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோரும் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானியர்களிடமிருந்து நேற்று தனக்கு ஒரு நல்லெண்ண சைகைக்குரிய மர்ம பரிசு கிட்டியதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் இந்த பரிசு போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளுக்கு உதவும் எனவும் ஈரான் வழங்கிய இந்த பரிசு ஹோர்முஸ் நீரிணை ஊடாக எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தொடர்பானது என்றும் ஓவல் பணியகத்தில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதே சமகாலத்தில் மத்திய கிழக்கு ட்ரிப்போலி கடற்கலம் உட்பட சில கடற்படை கப்பல்களில் ஆயிரக்கணக்கான ஈருட துருப்புக்கள் மத்திய கிழக்கிற்கு செல்லும் நிலையில் இந்த அணிகளுக்கு மேலதிகமாக அமெரிக்க வான்படையின் அவசர கால பதிலளிப்பு படையாக கருதப்படும் பாராசூட் பிரிவு மத்திய கிழக்கிற்கு அனுப்பப்படுவர். ஈரானில் அடுத்தது என்ன செய்வது என்பதில் தனக்கு அதிகபட்ச நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கும் ட்ரம்பின் நகர்வாகவும் நோக்கப்படுகிறது. இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என்ற ஊகம் வந்ததை அடுத்து ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியுடன் நேற்று தொலைபேசியில் பேசிய பிரெஞ்சு அரசு தலைவர் ஈரான் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். இதேபோல பாப்பரசர் லியோவும் உரையாடல் மூலம் அமைதிக்காக பணியாற்ற ஈரானை அழைத்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலையின் துணைவேந்தராக பேராசிரியர் வேல் நம்பி பதவியேற்பு. பிரியாவிடை பெற்றார் ஸ்ரீ சத்குணராஜா. ஈரான் தொடர்பில் கருத்து தெரிவிக்க மறுத்த நலிந்த நடுநிலையான கொள்கையை பின்பற்றுவதாகவும் தெரிவிப்பு.
அனுரவுக்கு எதிராக மே 22 பேரணி, மொட்டு கட்சி அறிவிப்பு. இலங்கையில் இணைய வழியாக பண மோசடி, வெளிநாட்டு கும்பல் சுற்றி வளைப்பு. யாழ் வடமராட்சியில் தொடரும் யானைகள் அட்டகாசம், திட்டமிட்ட செயல் என பிரதேச மக்கள் சந்தேகம். ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும், ட்ரம்பிடம் எடுத்துரைத்துள்ள மோடி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.